தங்கமயிலின் கோடை கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 4000 ரூபாய் முதல் 6000 ரூபாய் வரை தள்ளுபடி. 20 கிராம் மற்றும் அதற்கு மேல் தங்கம் வாங்குபவர்களுக்கு 6000 ரூபாய் வரை தள்ளுபடி. தங்கமயில் ஜுவல்லரி. தலைவர் காலம் பொற்காலமாக அமைந்தது. அம்மாவுடைய காலம் பொற்காலமாக அமைந்தது. அதற்கு பிறகு அம்மா மறைவுக்கு பிறகு அவருடைய கழகத்திலே வெற்றி பெற்ற அனைவரும் யார் முதலமைச்சர் என்று கேட்கின்ற போது தமிழ்நாட்டில் 2 பேர் தான் அதில் இருந்தார். ஒன்று நான், எடப்பாடி பழனிசாமி. அப்போது நான் அவரிடத்திலே சொன்னேன், எனக்கு முதலமைச்சர் பதவியை காட்டிலும் கழகம் உடைந்து விடக்கூடாது என்று சொன்னேன். அதற்கு பிறகு இணைந்து எல்லோரும் பணியாற்றினோம். பொதுச் செயலாளர். அதற்கு பிறகு நம்முடைய பொதுச் செயலர் ஆனதுக்கு பிறகு நான் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து கட்சி பணியாற்றுவேன்னு சொன்னேன். இவ்வளவு சொன்னேன். இப்ப அரசை கெஞ்சிட்டு இருக்காரு அவர். இதற்காக நம்முடைய கழகத்தின் சார்பாக என்னை அடிப்படை உறுப்பினரை நீக்கினார். பார்த்துருப்பீங்க. சாதாரண உறுப்பினர் கூட இருக்கக்கூடாது. அந்த கட்சியில 72 கட்சி ஆரம்பிச்சு நான் நடத்தி அம்மாவோட தலைவரோடு இருந்து ஒரு 89 வந்தார். 89 கட்சிக்கு வந்துட்டு எல்லா பொறுப்பையும் அனுபவிச்சுட்டு உழைக்கின்ற என்னை போன்றவர்களெல்லாம் கட்சி விட்டு நீக்கிறாங்கன்னா என்னோட நீக்கிறது மட்டும் இல்லை, 2000 பேர்களை என்னோடு நீக்கினார். அதோடு மட்டும் இல்லை, இன்னைக்கு தேர்தல் நீங்க பார்த்துருப்பீங்க. மனு தாக்கல் பண்ணது 10 முறை மனு தாக்கல் பண்ண எனக்கு தெரியாது இருக்குமா? ஒரு சிறு குறை வருமா? வேணுனே இங்க வந்து ஒரு பெட்டிஷன்ஸ் ஐஏஎஸ் அதிகாரி சொல்றாரு, நீங்க பெட்டிஷன்லாம் போய் கோர்ட்டில் கொடுத்துங்க, இங்கெல்லாம் கொடுக்காதீங்க. தெளிவாக அவர் கொடுத்துருக்காரு. அது எந்த விதமான தவறும் இல்லைட்டார். ஏன்னா நான் வந்து விஜய் இவர் ஆதரித்து ஒரு முதலமைச்சராகி ஒரு 5000 கோடி சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாரு. அதை நான் விடலை. இதுதான் பிரச்சனை. கொலை வெறியில் இருக்கார் என் பேர்ல. மனு தாக்கல் பண்ணதே செல்லாது சொல்ற அளவுக்கு இருக்கிறாங்கன்னா எவ்வளவு மோசமான சூழ்நிலை இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே அப்படிப்பட்டவருடைய 10 முறை தோல்வியை கண்ட பழனிசாமி சொல்லுவாங்க எல்லாரும். இங்க வந்தாரு ரோஹி செங்கோட்டையனார். என்னடா ஒரு துரோகம் பண்ணு பார்த்தேன். நான் முதலமைச்சராகி விட்டு கொடுத்ததுக்கு தான் எனக்கு பரிசு ரோஹி. நான் பொதுச் செயலாளர் விட்டு கொடுத்தனால ரோஹி செங்கோட்டையை டெபாசிட் இலக்க செய்ய வேண்டும், இங்கே வெற்றி விழா நடத்துன்றார். மக்கள் என்ன நினைக்கிறான்னு அவருக்கு புரியல. எடப்பாடி பழனிசாமிக்கு எடப்போட தெரியல, அவ்வளவுதான். மக்கள் சக்தி இன்று விசில் சின்னத்திலே செங்கோட்டையனுக்கு ஓட்டு போட தயாரா இருக்காங்க. இதுதான் இங்க நிறைய பேர் நான் ஆட்சிக்கு வருவேன், நான் வந்துக்கிறேன், பையன் முதலமைச்சர் ஆகணுங்கிறான், முதலமைச்சர் ஆனுக்கு பேரன் டெப்டி முதலமைச்சர் ஆகணுங்கிறாங்க. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி வராங்க, அவருடைய பையனும் வரங்கிறான், மச்சன் வரங்கிறான், எல்லாம் போட்டு போடுறாங்க. என்னதான் நாடு? என்ன இது வந்து கம்பெனி நடத்துறதா? உங்களுக்கு தெரியும். ஒண்ணு சொல்றேன், பவானி சார் ஆத்துல ஊழ தண்ணியை விட மாட்டாங்க. 2000 கோடிக்கு ஒரு ஃபேக்டரி கட்டியிருக்காரு. அந்த தண்ணி கூட நீங்க எதை வரப்போகுது. அதுக்கப்புறம் மேட்டூருக்கு பக்கத்துல எடப்பாடி இருக்கிற அம்மாப்பேட்டைக்கு பதில் கட்டியிருக்காரு 3500 கோடி. அந்த தண்ணி வழி வரப்போகுது ஆற்றுல. இவர் என்ன நன்மையை செய்ய போகிறார் என்பதுதான் கேள்வி. இதெல்லாம் வரட்டு தேர்தல் முடிக்கணும். எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா நேர்மையான ஆட்சி நடத்தாமல் ஊழலற்ற ஆட்சி நடத்தி நல்லது செய்யாமல் மக்களுக்கு சேவை செய்யாமல் நல்லது தெரிவிக்கும் போது அவர் பேசிட்டே இருக்க இசையோடு சேர்ந்து இன்பத்தை கொடுக்கிற மாதிரி பாடல் பாடிட்டே இருக்க வேண்டியதான். எல்லோரும் மறந்து விடாதீர்கள் சின்னத்தை என்று பொற்பார் மலர்கள் நன்றி.